18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, அழகர் கோயில் மலையில் இருக்கும் இந்த கருப்பண்ணசாமி இப்போது நீ சற்றும் எதிர்பாராத விஷயங்கள்ல உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நான் உனக்கு கொடுக்க போகிறது எல்லாமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக இருக்க போகுது. இதுவரைக்கும் நான் உனக்கு கொடுத்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல தயாராகு. இப்போது எது இல்லையோ அதையும் கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் கொடுத்துருவேன். நீ எப்போதும் யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்க வேணாம். ஏன்னா நேரமும் காலமும் உனக்காக ஒருபோதும் காத்திருக்க போகிறதில்ல. உன் கடமைகளையும் உன் வேலைகளையும் மட்டும் சரியாக செஞ்சு முன்னேறதுக்கான வழியை தேடு. காலம் பொன் போன்றதுன்றது சாதாரண வார்த்தை இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. சில நாட்களாகவே நான் உன் வாழ்க்கையில் நடத்திய சில நிகழ்வுகள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது தானே. இனிமே எல்லா நாளும் எல்லா விஷயங்களும் உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் விதத்தில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ இதுவரை சந்தித்த துன்பங்கள் எதுவுமே இனி மீண்டும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையும் பெற வேண்டிய நேரத்தில் பெற போகிற. இனி உன் வாழ்க்கை மிக சந்தோஷமானதா, நிம்மதியானதா, கடன் இல்லாததா, கஷ்டம் இல்லாததாக இருக்க போகுது. உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் மனசில் பயப்படாமல் கவலைப்படாமல் இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சிக்கோ. எந்த வடிவத்திலாவது யார் மூலமாகவாவது நான் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்கிறேன். உன் துன்பமெல்லாம் தீர்ந்து அளவில்லாத மகிழ்ச்சியை அற்புதமாக பெறப்போகிற. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை மட்டுமே வச்சு நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துட மாட்டேன். நான் முதல்ல உனக்கு கொஞ்சம் வாய்ப்புகளை கொடுத்து பார்ப்பேன். அந்த வாய்ப்புகளை நீ தக்க சமயத்தில் சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறதுக்கான முழு முயற்சியையும் செய்தியான்னு நான் சோதிப்பேன். அப்படி நீயும் உன் வாழ்க்கையில் கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையின் உச்சத்தை தொட முயற்சி செய்யும்போது நானே உன் கைப்பிடிச்சு வாழ்க்கையின் வெற்றி கயிற்றை தொட வச்சிடுவேன். என்ன சொல்ல வர்றேன்னா, எல்லாத்துக்கும் நீயும் முயற்சி செய்யணும். சும்மாவே உட்காந்து கடவுள் பக்தி இறை பக்தின்னு உட்காந்துருந்தீன்னா எல்லாத்தையும் நான் அள்ளிக்கிட்டு வந்து உன் வீட்டு வாசலில் கொட்டிட மாட்டேன். நீயும் அதற்கான முயற்சிகளை சரியாக செய்யணும்னு தான் சொல்ல வரேன். யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலோ அல்லது தூக்கி எறிஞ்சு பேசினாலோ உடனே மனசில் கவலைப்படுவதோ பயப்படுவதோ வேணாம். வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கலந்தது தானே. நடந்து முடிஞ்சதை நினச்சி புலம்ப வேணாம். இனி நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருந்தீனா போதும். உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு நீ என்ன முயற்சி செஞ்சாலும் நிச்சயமாக இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். உன்னுடைய புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த உலகத்தில் வரவேற்பு கிடைச்சி நீயும் வெற்றியாளனாக மாறும்படி நான் உனக்கு துணை இருப்பேன். நீ அவ்வளவுதான் கடலில் மூழ்கி போயிட்டேன்னு எல்லாரும் நினச்சி நின்றுக்கிட்டு இருக்கும்போது நீ உள்ளே போய் முத்தெடுத்துட்டு திரும்ப கரைக்கு வந்து சேரணும். அதாவது நீ அவ்வளோதான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கெல்லாம் வர முடியாது, நீலாம் முன்னேற முடியாது, முன்னுக்கு வர முடியாதுன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நீ முயற்சி செஞ்சு முன்னேறி வெற்றி பெற்று எல்லாரும் முன்னாலையும் வாழ்ந்து காட்டணும்னு சொல்கிறேன். இந்த கருப்பசாமி நானே உனக்கு துணையாக இருக்கும்போது வேறென்ன உனக்கு வேண்டும்? நிச்சயமா உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாது. உனக்கான ராஜயோகம் வரப்போகுது. உன் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அதுதான் எனக்கும் வேணும். நீ சந்தோஷப்படக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன்.